ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஜவுளி உற்பத்திக்கு புகழ்பெற்ற மற்றும் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் மேகா அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டினுடைய அருகாமையில் ஒரு நபர் கொடூரமாக எரிக்கப்பட்டு அதற்கு பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர்லேருந்து பல்லடம் அப்படிங்கிற அந்த பகுதி தெரியும் இல்லையா, அங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2020 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மேகா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2020 காலகட்டத்தில் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மேகா அப்படிங்கிற பெண் தன்னுடைய கணவரோடு பல்லடத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க 2020 காலகட்டத்தில். அந்த கிராமத்தில் அவங்களுடைய வீடு சொந்த வீடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் மேகா, அவருடைய கணவர், மாமியார், மாமனார், அப்புறம் கணவருடைய தங்கச்சி ஒருத்தங்க கல்யாண வயசில், இந்த 5 பேரோடு சந்தோஷமாக அந்த குடும்பம் போயிட்டு இருந்துச்சுங்க. அவருடைய கணவரை பொறுத்தளவு திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுருந்தாங்க. மேகா பெரும்பாலும் வீட்டில் தாங்க இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய மாமனார் மாமியார் டெய்லியுமே பக்கத்தில் தோட்டம் ஒன்று இருக்குங்க, அவங்களுடைய சொந்த தோட்டம் தான், அங்கே போயிடுவாங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவது வழக்கம். அதே நேரத்தில் கணவருடைய தங்கச்சி திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னிங் மில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பகல் டியூட்டியில். இப்படி இருக்கும்போது 2020 காலகட்டத்தில் இந்த மேகாவுடைய வீடு இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி இன்னொரு வீடு ஒன்று இருக்குங்க. அந்த வீடு வாடகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு எழுதியிருக்காங்க. அப்போது அந்த வாடகை வீட்டுக்கு ஒரு குடும்பம் வர்றாங்க. அந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கணவன், மனைவி, அப்புறம் 2 மகள்கள், அப்புறம் ஒரு மாமியார் ஒருத்தங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய குடும்பம் இருந்திருக்குங்க. அந்த வாடகை வீட்டுக்கு கூடி வந்த அந்த நபர்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் ஆட்டிருக்குங்க. பிழைப்புக்காக தேடி இங்கே வந்து வாடகை வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து தங்கின பிறகு அந்த வீட்டினுடைய கணவன் மற்றும் மனைவி இந்த மேகா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய வீட்டில் எல்லாருமே டெய்லி வேலைக்கு போயிடுறாங்க இல்லையா, மேகா மட்டும் தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய வேலை எல்லாமே வீட்டில் முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் குடியேறி வந்த கணவன் மனைவி கிட்ட பேச்சு கொடுப்பது வழக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வார 3 வார காலகட்டங்களிலேயே அந்த குடும்பத்தாரோடு நல்லா பழகிட்டாங்க. போக போக தான் இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிய வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பக்கத்து வாடகை வீட்டுக்கு கூடி வந்த அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கணவருங்க அந்த பெண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 மகள்கள் இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 மகள்களும் இப்போது கணவராக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பிறந்தவங்க கிடையாதுங்க. முதல் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போதே இவர் மேலே அஃபெக்ஷன் ஆகி இங்கே குடியேறி வந்துட்டாங்க. அதற்கு அந்த பெண்ணினுடைய அம்மாவும் உடந்தைங்க. இது போக போக தான் மேகாவுக்கு தெரிய வருதுங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட நல்லா நட்பாக தானே பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் மேகா எப்போதும் போல அந்த கணவன் மற்றும் மனைவி கிட்ட நல்லா பேசிட்டாங்க இருந்தாங்க. அந்த கணவராக இருக்கக்கூடிய அந்த நபரும் கார்மெண்ட்ஸில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு 35 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். எப்போ பேசினாலும் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவது தான் அந்த கணவனுடைய வழக்கங்க. அதே நேரத்தில் அந்த நபருடைய பேர் சங்கரனுங்க. அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாத காலகட்டத்திலேயே அந்த குடும்பத்திற்கு இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுங்க. அந்த 2வது கணவராக இருக்கக்கூடிய அந்த சங்கரன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவருங்க. அப்படி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு அடிக்கடி டெய்லி வாக்குவாதம் ஏற்படுங்க, சண்டை முத்தி போயிடும். இப்படி இருக்கும்போது தான் ஒரு பயங்கரமான நிகழ்வு அந்த வாடகை வீட்டில் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சங்கரன் அப்படிங்கிற அந்த 2வது கணவராக இருக்கக்கூடிய நபர் ஒரு 2-3 நாட்கள் அந்த வீட்டுக்கே வரலைங்க, சண்டை போட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகா நினைச்சிட்டு இருக்காங்க.
மூன்றாவது நாள் யதார்த்தமாக அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அண்ணன் எங்க 2-3 நாள் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வெளியூர்ல தங்கல் வேலைக்கு போயிருக்காரு, வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாசத்துக்கு ஒரு முறையோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலும் கூட மேகாவுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டில் வாடகைக்காக கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி அப்படி சொல்லும்போது வெளியூர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட எதுவும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகாவுக்கு தெளிவாக தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த நொடியே பதட்டப்பட்டு ஏதோ பயத்தோடு பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. இது எல்லாமே முகபாவனையில் மேகா கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான நியூஸ் ஒன்று அந்த ஏரியாவுக்கு வருதுங்க. மேகாவுடைய குடும்பத்தார் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் எல்லாத்துக்குமே. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சங்கரன் அப்படிங்கிற இந்த 2வது கணவராக இருந்த நபர் 2-3 நாளாக வீட்டுக்கு வருதுன்னு சொன்னல, அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. பக்கத்து ஊருன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குங்க. இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் பக்கத்து ஊருக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு பெரிய புதர் காடு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டு பகுதியில் அந்த நபர் வந்து பாதி எரிந்த நிலையில் சடலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் கண்டுபிடிச்சி கடைசியாக அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டாங்க. இதை கேட்டு மேகா மற்றும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்குங்க. அந்த ஏரியாவில் மற்ற யாருக்குமே அவ்வளவு பழக்கம் கிடையாதுங்க. ஆனால் இந்த மேகா அப்படிங்கிறவர் இறந்து போன சங்கரன் வந்து பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுங்க. தண்ணி போட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டாலும் கூட நம்மகிட்ட சரியாக நல்லா நட்பாக தானே பழகினார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இவங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. அதற்கடுத்து அந்த பாதி நிலையில் இறந்து போய் கிடந்த சங்கரனுடைய உடலை எடுத்துட்டு உடற்கூறாய்வு செய்வதற்காக அனுப்பி வச்சிட்டாங்க காவல்துறையினர். அதற்கு பிறகு அந்த சடலத்தை இந்த வாடகை வீட்டுக்கே கொண்டு வந்து வாடகை வீட்டில் உள்ள வைக்க விட மாட்டாங்க இல்லையா, அதே நேரத்தில் உடற்கூறாய்வு பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள எடுத்து போக மாட்டாங்க. வாசல்லே வச்சு சடங்கெல்லாம் செஞ்சு அந்த நபருடைய இறுதி சடங்கை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. அந்த இறுதி சடங்குக்கு மேகாவும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவருடைய கணவர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு தான் வந்திருக்காங்க, இப்போதான் உனக்கு பழக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் எப்படி இறந்தாருன்னே தெரியல, துக்க வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் எல்லாரும் தடுத்துருக்காங்க. ஆனால் மேகா அப்படிங்கிறவர் அந்த சங்கரன் உயிரோடு இருக்கும்போது நல்லா பழகினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் துக்கமெல்லாம் அனுசரிச்சுட்டு அழுதுட்டு திரும்பி வந்திருக்காங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து 2 நாள் கழிச்சு தான் ஒரு பயங்கரமான செய்தி வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சங்கரன் அப்படிங்கிற அந்த நபரை பாதி நிலையில எரிச்சு கொன்னதே வந்து மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மூலியமா தகவல் வருதுங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெய்லியுமே இந்த குடிச்சிட்டு சந்தேகப்பட்டுட்டே இருந்தார் இல்லையா, அப்போது அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2 மகள்கள் வேற பெரிய பொண்ணுங்களா இருக்காங்க. குடிகாரனோடு வந்துட்டுமே நம்ம தெரியாம முதல் கணவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடைசியாக முதல் கணவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்களாட்டுங்க. இவங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த முதல் கணவரும் இந்த மனைவி அப்புறம் மாமியார் ஒருத்தங்க இருந்தாங்களே இறந்தவருக்கு 3 பேரும் சேர்ந்து தான் இவரை வந்து கொன்று பாதி நிலையில் எரிச்சு இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் 2 ஊருக்கும் மத்தியில் அதை புதற்குள்ளே போட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அப்புறம் தான் தெரிய வருதுங்க. இந்த நியூஸ் வந்து செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் மிக பிரபலமாக பகிரப்பட்டதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எது அப்படி சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லலை. இந்த தகவலை கேட்ட மேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. நம்மகிட்ட அந்யோன்யமாக பேசியிருந்த அந்த இறந்து போன நபருடைய மனைவியா இப்படியெல்லாம் பண்ணது, அந்த அக்கா ரொம்ப சாஃப்டாக இருந்தாங்களே, இதெல்லாம் எப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு காவல்துறையினர் அந்த நபர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அந்த வீட்டை வந்து இழுத்து பூட்டிட்டாங்க. வாடகை வீட்டில் இப்படி கொடூரமான நபர் இறந்த காரணத்தினால கொஞ்ச நாள் வந்து யாரும் அங்கே வாடகைக்கு வரமாட்டாங்கல்ல, அந்த வீடு பூட்டியே தாங்க இருந்துச்சு. இதற்கு பிறகுதான் அந்த ஏரியாவில் மற்றும் மேகாவுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. கரெக்டாக அந்த நபர் இறந்து 1 வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மேகா நல்லா தாங்க தூங்கினாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் தாங்க வீடு கட்டியிருக்காங்க. உள்ள வந்து 2 அறைகள், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்கும். ஒரு பெட்ரூமில் வந்து மாமனார் மாமியார் இருந்துக்குவாங்க. இன்னொரு பெட்ரூமில் தான் இந்த மேகா மற்றும் அவருடைய கணவர் இருக்காங்க. தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, கணவருக்குன்னு சொன்னல, அவங்க வந்து ஹாலில் படுத்துக்குவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த சங்கரன் அப்படிங்கிற நபர் இறந்து 1 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு வெளியே தான் பாத்ரூம் இருந்திருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குதுங்க, அதிர்ச்சி விட்டும் வகையில். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தள்ளி தான் அந்த வீடு இருக்குன்னு சொன்னேன். அந்த வீட்டு சைடு ஏதோ கூச்சலிடுற மாதிரி பயங்கரமான ஒரு அழுகிற சத்தமாக, அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே, வித்தியாசமாக கேட்குது. அப்போது வாசப்படியே நின்று அந்த வீட்டை பார்த்துட்டே காது கொடுத்து கேட்குறாங்க. அந்த டைமில் மேகாவுக்கு பயம் இருந்தாலும் கூட ஏதோ நாய் தான் அப்படி அழுகுதாட்டிருக்கு, ஊழையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சந்தேகத்தோடையே பெட்ரூமுக்கு வர்றாங்க. பெட்ரூமுக்கு வந்துட்டு படுத்துட்டு அப்போதும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்த காரணத்தினால ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் தான் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழிச்சு அந்த நாய் ஊழையிடுற மாதிரி இல்லாமல் ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை வந்து பயங்கரமாக கதறி அழுகிற மாதிரி அந்த சத்தம் மாறுதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஏன்னா நாய் ஊழையிட்டுச்சு, நாய் அழுதுச்சுன்னு நினச்சோம், இப்போ ஏதோ ஒரு ஆம்பளை அழுகிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து பயந்து போயிட்டாங்க. தன்னுடைய போர்வை இழுத்து போத்திட்டு விடிய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கு பின்னாடி தூங்கிட்டாங்க. காலையில் விடிச்சு எந்திரிச்ச பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காங்க.
இப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வாசல் பக்கத்தில் வரும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கணவர் கண்டபடி மேகாவை திட்டிருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியல, அவங்க நம்மளுக்கு சொந்த பந்தம் கிடையாது, அந்த துக்க காரியத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொன்னேன், நீ போனதுனால தான் இதெல்லாம் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இது உன்னுடைய கற்பனை தான், அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாருங்க. இருந்தாலும் மேகாவுக்கு நைட்டு வந்து அந்த அழுகை சத்தம் தெளிவாக கேட்ட காரணத்தினால கன்ஃபியூஸோடு இருந்துட்டு கடைசியாக அதை அப்படியே விட்டாங்க முதல் முறை நடந்த காரணத்தினால. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு மறுபடியும் நடுநிச்சி நேரத்தில் 3வது நாள் இரவு ஒரு பயங்கரம் நடந்துச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி அப்படிங்கிற காரணத்தினால கிராமம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கட்டியிருக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தள்ளி தான் வீடுகள் நிறைய இருக்குது. ஒரு 40 வீடு பக்கத்தில் இருக்க மாட்டிருக்கு. அந்த டைமில் நடுநிசி நேரத்தில் சாமக்கோடாங்கி வருவாங்க இல்லையா, அந்த சாமக்கோடாங்கி அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காருங்க. சாமக்கோடாங்கி அந்த உடுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சத்தத்தை கேட்டு மேகா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு சரி குறி சொல்ல வருவார்ல, நம்ம வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளேயே லைட்டை போடாமையே உட்காந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காருங்க. மற்ற எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீடாக முடிச்சுட்டு கரெக்டாக இவங்க வீட்டுக்கு முன்னாடி 20 மீட்டர் தள்ளி தானே அந்த இறந்து போன நபருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டு வாசப்படி பக்கத்தில் சாமக்கோடாங்கி வந்துட்டாருங்க. இரவு நேரத்தில் பெரும்பாலும் வீடுகளுக்கு முன்னாடி லைட் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவில் சாமக்கோடாங்கிக்கு அங்கே உண்மையிலேயே குடியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இருக்கு. அந்த வீட்டு வாசலில் முன்னாடியே நின்று உடுக்கை அடிச்சிருந்தவர் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஏன்னா உடுக்கை சத்தம் அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்ரூம் கதவை ஜன்னலை ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த வீட்டை பார்க்குறாங்க. அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி சாமக்கோடாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லா வீட்டுக்கும் உடுக்கை அடிச்சு குடி சொல்லிட்டு இருந்த அந்த நபர் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எதுவுமே பேசாமல் அந்த வீட்டை கொஞ்ச நேரம் முத்து பார்க்குறாருங்க. அதற்கடுத்து என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அந்த வீட்டிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி போய் கீழே எதையோ குனிஞ்சு எடுக்கிறாருங்க. இது எல்லாமே வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே யாருமே இல்லை, அந்த வீட்டை பார்த்து இதெல்லாம் பண்ணுறாரு. மண்ணையோ எதையோ எடுத்து அப்படி அந்த வீட்டுக்கு முன்னாடி வீசுறாருங்க. வீசிட்டு தூ பயங்கரமாக துப்புறாருங்க. பெரும்பாலும் சாமக்கோடாங்கிகள் இப்படி துப்புவதற்கான காரணம் நைட்டு வந்து குறி சொல்லும் போது மனிதர்களை பார்த்தா அப்படி துப்புவாங்க, அல்லது கெட்ட சக்தி அல்லது கெட்ட ஆன்மாக்களை ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா இப்படி தூன்னு துப்பணும் அப்படின்னா பக்கத்தில் நெருங்கி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த டைமில் தான் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டை விட்டு ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு வீட்டை பார்த்து இப்படி தூன்னு துப்புறதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க மேகா. என்னடா அந்த வீட்டை பார்த்து இப்படி உடுக்கி அடிக்கிறது நிறுத்திட்டாரு, தூன்னு துப்புறாரு, மண்ணள்ளி வீசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சு சாமக்கோடாங்கி வேகமாக திரும்பி பார்க்காம நேராக இவங்களுடைய வீடு தாங்க அடுத்த வீட்டுக்கு வராரு. அப்போது சரி நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மேகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த வீட்டை தாண்டி இந்த வீட்டுக்கு வந்தவர் இந்த வீட்டுக்கு வந்து உடுக்கி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தவர் அப்படியே நிறுத்திட்டாருங்க. இங்கேயும் அதே தான் பண்ணுறாரு. அந்த டைமில் மேகா நம்ம வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி நின்றுட்டு எதுவுமே மறுபடியும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இவங்களுடைய வீட்டில் முன்னாடி நின்றுட்டு இந்த வீட்டையே கொஞ்சம் நேரம் பார்க்குறாருங்க. அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மேகாவினுடைய வீட்டை பார்க்குறாருங்க. அப்புறம் அந்த இறந்து போனவருடைய வீட்டை பார்க்குறாரு. இப்படி மாற்றி அந்த வீட்டை பார்க்க இந்த வீட்டை பார்க்க இப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விடாமல் பண்ணிட்டு இருக்காருங்க. பயங்கரத தோற்றத்தோடு சாமக்கோடாங்கி. எதற்காக அந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேகாவுக்கு ஓரளவுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குங்க. அப்போது சடனாக சாமக்கோடாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த உடுக்கையை எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜக்கம்மா நீ தான் இந்த வீட்டை காப்பாற்றணும், நீ தான் பொறுப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேற எந்த குறியும் சொல்லிங்க வேகமாக அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்களுடைய வீட்டில் அப்படி சொல்லிட்டு எந்த வீட்டுக்கும் மறுபடியும் போகலீங்க, ஓட்ட முடிக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்த மேகாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம வீட்டை பார்த்தாரு. ஜக்கம்மா நீ தான் இந்த வீட்டை காப்பாற்றணும் வேற நம்ம வீட்டை பார்த்து சொல்லிட்டு போறாரு. என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னா அவர் வேற நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டில் நடந்ததான் இன்னும் பயங்கரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சாமக்கோடாங்கி இப்படி பேசிட்டு போன காரணத்தினால விடாமல் அழுதுட்டு இருந்த அந்த மேகாவுக்கு அரை மணி நேரம் கழிச்சுங்க எப்போதுமே அந்த வீட்டு சைடு இறந்து போனவர்களுடைய வீட்டு சைடு தான் அந்த அழுகை சத்தம் கேட்கும். ஆனால் இப்போது அவங்களுடைய பெட்ரூமுடைய சைடில் ஜன்னல் இருக்குன்னு சொல்லல, அந்த ஜன்னல் சைடு இருந்து அந்த இறந்து போனவருடைய அழுகை சத்தம் மாட்டேங்க ஆம்பளை அழுகக்கூடிய சத்தம் பயங்கர ஆவேசமாக பக்கத்துலேயே கேட்குதுங்க. இது கேட்ட உடனே மேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. உடனே தன்னுடைய கணவரை தட்டி எழுப்பிட்டாங்க மேகா பயத்தில். என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே அவருக்கும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. மிரண்டு போயிட்டாருங்க மேகாவினுடைய கணவர். நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் கேட்க மாட்டேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிசுன்னு மெதுவாக பேசுகிறாங்க. அங்கே பாருங்க எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ தான் நான் நம்புகிறேன் அந்த நபருடைய அழுகக்கூடிய சத்தம் மாதிரியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் தான் பயம் இல்லாமல் இருக்கணும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை எழுப்புறாருங்க. அப்படி சத்தத்தை அப்படி போட்ட அடுத்த செகண்டே ஜன்னலுடைய பின் சைடு இருந்து அந்த ஆம்பளையினுடைய அழுகுரல் அப்படியே நின்றுச்சுங்க. அதற்கு பிறகு பயப்படாத, இது சும்மா நம்மளை பயம் காட்ட தான் பார்க்கும், எதுவும் வர முடியாது, நம்ம வீட்டில் பூஜை ரூம்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி மறுபடியும் கணவரை படுக்க வைக்கிறாங்க. அன்றைய நாள் இரவு முடிச்சு அடுத்த நாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அவருடைய கணவர் அப்புறம் மாமனார் மாமியாரெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. நைட்டு ஆச்சு அப்படின்னாவே இந்த மேகாவுக்கு அந்த ஆன்மா அழுகக்கூடிய சத்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து பயம் அதிகமாயிருச்சுங்க. கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் மேகா தூங்கவே இல்லைங்க. அப்போ கணவர் கண்டபடி திட்டிருக்காருங்க, பேசாமல் தூங்க, இதையே நினச்சிருந்தேன் அப்படின்னா உடம்பு இன்னுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடுநிசி நேரம் 1 மணி இருக்குங்க. அன்றைய நாள் காலையிலேருந்தே அவருடைய கணவருக்கு ஏதோ வயிற்றில் வந்து உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் டின்னர் கூட அளவாக தாங்க சாப்பிட்டுருக்காரு. 1 மணி 1:30 மணி தோராயமாக நடுநிசி நேரத்தில் வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வர தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு
மேகா கிட்ட சொல்கிறாருங்க கணவர். அப்படி சொன்ன உடனே மேகாவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து நான் தனியாக தூங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே அவருடைய கணவர் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமை விட்டு வெளியே வந்து இன்னொரு ரூமில் தான் அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது மாமனார் மாமியார் படுத்திருக்காங்க இல்லையா, மேகாவினுடைய மாமியாரை தட்டி அவங்களுடைய கணவர் எழுப்புறாருங்க. இப்போ பயப்படுறாமா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், வாசப்படியில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க 2 பேரும் சொன்ன காரணத்தினால அந்த கணவனுடைய அம்மாவும் கூட வந்துட்டாங்க. அதற்கடுத்து வாசப்படியை தாண்டி அவுட்டரில் தான் பாத்ரூம் இருக்குது. அவர் உள்ளே போயிட்டு லாக் போட்டாருங்க, உளுத்தாப்பால் போட்டார். அந்த டைமில் இந்த மேகா மற்றும் அவங்களுடைய மாமியார் வாசலுக்கு பக்கத்தில் நிலத்தொட்டி ஒன்று இருக்குங்க. இவங்களுடைய சொந்த வீடு தான் சொன்னேன். அந்த நிலத்தொட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. கணவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவும் அவங்களுடைய மாமியாரும் அப்படி காத்துட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட நிகழ்வு நடக்குதுங்க. எப்போதுமே டெய்லியும் அந்த ஆம்பளை அழுகக்கூடிய சத்தம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய மாமியாரும் மேகாவும் நிற்கும் போது 20 மீட்டர் தூரத்தில் தானே அந்த வீடு இருக்குன்னு சொன்னேன். அந்த வீட்டிலிருந்து எப்போதும் போல அந்த ஆண்மகனுடைய அலறல் சத்தம் நல்லா கேட்குதுங்க. அந்த அழுகை மற்றும் அலறல் சத்தத்தை கேட்ட உடனே மேகாவுடைய மாமியார் டக்குன்னு அந்த வாடகை வீட்டை நோக்கி திரும்புறாங்க, முகத்தை திருப்புறாங்க. அப்போதே மேகாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க, நம்மளுக்கு மட்டும் கேட்கல அவங்களுக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய அத்தையினுடைய கைகளை இறுக்க பிடிச்சிட்டாங்க. இது டெய்லியுமே இந்த சத்தம் கேட்குது, உங்கள் மகனும் கூட இதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கொஞ்சம் விடவெடுத்து போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி நிறைய அப்நார்மல் அமானுஷங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. சிவா சிவா சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய பேரை பயத்தில் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மாமியார். அதே நேரத்தில் அந்த அழுகை சத்தம் கேட்ட உடனே பாத்ரூம்குள்ளே உளுத்தாப்பால் போட்டிருந்த அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சத்தத்தை ஏய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு கதவை திறந்துட்டாருங்க. கதவை திறந்துட்டு வெளியே வரக்குள்ளேயே இவங்களும் சிவாய நாமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின அடுத்த செகண்டே அந்த அழுகுரல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. மேகாவுடைய கணவரும் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கோடாங்கி பண்ணது, அந்த அழுகை சத்தம் கேட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய மாமியார் பயப்படாதீங்க, இது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊட்டி அவங்களுடைய ரூமில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மேகாவுடைய மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாடகை வீடு இருக்கு இல்லையா, அந்த வாடகை வீட்டுக்கு மறுபடியும் ஒரு 20 அடி தள்ளி இன்னொரு வீடு இருக்குங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமியாருக்கு ரொம்ப பழக்கமான வீடுங்க, சொந்த வீட்டுக்காரங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் நைட்டு நடந்ததை பூராத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அந்த வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளோடு இருக்காங்க. அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டு மேகாவுடைய மாமியாருக்கு இன்னும் அதிர்ச்சி தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு டெய்லியும் அழுகக்கூடிய சத்தம் அந்த கோடாங்கி பண்ணதான் தெரிஞ்சு. ஆனால் அந்த நபர் இறந்து 3வது நாளே அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அந்த வீட்டுக்கு நள்ளிரவு நேரத்தில் யாரோ வந்து வேகமாக டம்முன்னு கதவை தட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்துக்கு யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவர் போய் திறந்துருக்காங்க. மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கதவு திறந்த உடனே வாசப்படிக்கு கீழே அந்த பாதியில் இறந்து போன அந்த நபர் வந்து நின்றுட்டு இருக்காருங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க, மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பீடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர்கிட்ட கேட்டிருப்பாங்களாட்டுங்க. அப்போது அந்த நபருக்கு வந்து தூக்க கழகத்தின் காரணத்தினால 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லையாட்டுங்க. வீட்டுக்குள்ள ஹேங்கரில் தான் சட்டை மாட்டில சட்டை தொங்க விட்டுருக்காரு. இருங்க எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பீடி எடுத்து திரும்பும் போது தான் டக்குன்னு ஒரு ஞாபகமே வந்துருக்குங்க. 3 நாளைக்கு முன்னாடி இந்த நபர் இறந்து போயிட்டாரு, இந்த டைமுக்கு வந்து நம்மகிட்ட பீடி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்கும்போது மணி வந்து 1:30 மணிங்க. அதிர்ந்து போயிட்டாருங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன சங்கரன் அப்படிங்கிற நபர் இப்போது வந்து பீடி கேட்குறாருல, இந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனோடு நல்லா பழக்கங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, பீடி வந்து அடிக்கடி உயிரோடு இருக்கும்போது வாங்கிட்டு போவதெல்லாம் வழக்கம். அதே மாதிரி தான் அந்த ஆன்மா இறந்து 3வது நாளே வந்து பீடி கேட்டுருக்க மாட்டேங்க. மிரண்டு போன அந்த நபர் வேகமாக ஓடி வந்து மெயின் டோர் கதவை தாப்பால் போடலாம்னு சொல்லிட்டு தாப்பால் போட வந்திருக்காருங்க. அப்போது வாசப்படிக்கு பக்கத்தில் இருந்த இந்த உருவத்தை காணோம். அதுக்கடுத்து கதவை திறந்துக்கிறத பார்த்து எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசப்படியில் நின்று அந்த இறந்து போன நபருடைய ஆன்மா நேராக அந்த வாடகை வீடு இருந்துச்சுல, குடியிருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டை நோக்கி சரசரன்னு போகுதுங்க. இதை தத்ரூபமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் பார்த்துருக்காருங்க. இதை தன்னுடைய மனைவி கிட்ட காலையில் அந்த நபர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. அந்த விஷயங்களை இப்போது மேகாவினுடைய மாமியார் கிட்ட அந்த பெண்மணி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு மேகாவினுடைய மாமியார் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சுங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இப்படி அப்நார்மலான விஷயங்களை பார்த்துருக்காங்க. அந்த அழுகக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் கேட்டிருக்கு. அதற்கு பிறகு இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அடுத்த நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்படி எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை நடக்குது, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தெய்வம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடுத்த நாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து 10 நாள் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. அந்த அழுகை சத்தம் கேட்கறதோ எந்த நிகழ்வும் இல்லை. 10வது நாளே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மேகா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்குங்க. இந்த பெண்ணை பொறுத்தளவு பெட் லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, விலங்குகள் ரொம்ப பிடிக்கும். அதை யோசிச்ச மேகாவினுடைய கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பொமினேரிய நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா, அந்த நாய்க்குட்டியை வாங்கி கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க. அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் போக போக தான் மறுபடியும் அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாய்க்குட்டியை வாங்கின மேகா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் ஃபுல்லாக அந்த நாய்க்குட்டியோட பக்கத்தில் வச்சுட்டே தாங்க இருப்பாங்களாம். நைட் தூங்கும் போதும் கட்டலுக்கு சைடில் நாய்க்குட்டியை வச்சுக்குவாங்க. அப்போது தான் அந்த கணவர் மற்றும் வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்க்குட்டி எல்லா டைமே மேகாவோட நல்லா விளையாடுதுங்க.
ஆனால் நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணி ஆச்சு அப்படின்னா நாய்க்குட்டி வந்து மேகா பக்கத்தில் வரதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பல் பண்ணி படுக்க வச்சாலும் கூட அந்த பெண்மணியை விட்டு தள்ளி போய் பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே இருக்குமாங்க. 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் இதை டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கிறத அவருடைய கணவர் நோட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பெண்மணி பயந்து போயிருக்காங்க. இதை போய் கேட்டோம் அப்படின்னா இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மேகாவுடைய கணவர் இதை பற்றி கேட்காமே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வும் அந்த வீட்டில் அப்நார்மலாக நடக்க ஆரம்பிச்சுங்க. அந்த கணவனுடைய தங்கச்சி ஒருத்தங்க திருப்பூரில் ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கரெக்டாக அந்த நபர் இறக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டாக தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு மாதம் நைட் ஷிஃப்ட், ஒரு மாதம் பகல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்க மாட்டிருக்குங்க. டே ஷிஃப்ட்டாக வேலை செஞ்ச அந்த பெண்மணிக்கு நைட் ஷிஃப்ட்டாக மாற்றிட்டாங்களாட்டுருங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வார காலகட்டத்திலேயே நைட் ஷிஃப்ட்டாக மாற்றின காரணத்தினால அந்த பெண்மணி பகலில் வந்து 1 மணி 1:30 மணிக்கு கிளம்புவாங்களாட்டுங்க. நைட்டு 12 to 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு வருவது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி வரும்போது ஸ்பின்னிங் மில்லுடைய வேன் வந்து தெருவனுடைய முக்கில் இறக்கி விட்டுருவாங்களாட்டுங்க. அங்கிருந்து நடந்து தான் இந்த பெண்மணி வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படி டெய்லி நைட்டுமே ஸ்பின்னிங் மில் வேலை முடிச்சு நள்ளிரவு நேரத்தில் வரும்போதெல்லாம் வாசப்படிக்கு முன்னாடிங்க, இந்த மேகாவினுடைய வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாய்களும் அங்கே வந்து ஆவேசமாக நின்றுட்டு பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்க மாட்டேங்குங்க. இது டெய்லியுமே அந்த கணவனுடைய தங்கச்சி நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் அந்த நாய்களை துரத்தி விட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரும் சரிங்க, கணவருடைய தங்கச்சியும் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் தான் மேகாவினுடைய பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுங்க. நல்லா இருந்த மேகா எல்லாத்திட்டையும் அன்பாக இருந்தவங்க திடீர்னு எல்லாத்தோடையும் தேவையில்லாமல் சண்டை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர்கிட்ட சொல்லவே தேவையில்லைங்க, பக்கத்தில் நெருங்கி வரவே விடுறது கிடையாதுங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. உன்னோட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை, டிவோர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. போக போக சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் மேகா வந்து நார்மலாக இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து தன்னுடைய கணவர் ஏமா இப்படி பேசுகிற, டிவோர்ஸ் வரைக்கும் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓன்னு அழுவாங்களாங்க. அப்போது எதற்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வந்தோம்னா ஒரு சேரி கட்டி நடந்து எங்கேயும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்களா அவங்க. அப்படி நடந்து போகக்கூடிய அந்த பெண்மணிக்கு அவங்கள தவிர அந்த காட்டுக்குள்ளே ஆள் ஆரவமே இருக்காது. அவங்க பெரிய ஒரு மரத்துக்கு கீழே போன உடனே அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குமாமங்க. ஒரு ஆம்பளை பேசுவாராமா. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ யாரோடையும் பேசக்கூடாது, அவங்க கூட எதுக்கு பேசுகிற, நீ எங்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுமாமங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் இப்படி சொல்லிட்டு அந்த மரத்துக்கடி நின்றுட்டு மேகா கனவுலையே கேட்டாங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஒரு கிளையிலிருந்து அப்படியே தலைகீழ தொங்குற மாதிரி ஒரு ஆண்மகன் தொங்குவாராங்க. உடம்பெல்லாம் அப்படி வெந்த மாதிரிக்கும், முகமெல்லாம் கொடூரமாக, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரை தான் அப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி அந்த கொடூரமான முகத்தோற்றத்தை பார்த்த உடனே டக்குன்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு அலறி எந்திரிப்பாங்களாமுங்க மேகா. இதை அடிக்கடி அவருடைய கணவர் நோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஏதோ கெட்ட கனவு கண்டு தான் பயந்து எதிர்க்காங்கன்னு நினச்சிட்டாங்க. நான் இவ்வளோ பெரிய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவருக்கு தெரியல. ஒரு சில நேரங்களில் நல்லா இருக்கும்போது இதை சொல்லி அழுதுருக்காங்க. இந்த டைமில் தான் கணவர் மற்றும் குடும்பத்தார் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுங்க, இவ ஏதோ நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மேகாவினுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருந்துச்சுங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவது வழக்கங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது போக போக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கே போகிறது கிடையாதுங்க, விளக்கு போடுறதும் கிடையாது. இதையும் அவங்களுடைய மாமியார் நோட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் மேகா வந்து சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிய ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய பெண்மணி தாங்க இந்த மேகா அப்படிங்கிறவங்க. ஆனால் உடம்பே கருப்பிடிச்ச மாதிரி இருளட்டி போய் இருந்தாங்க அவங்களுடைய முகம் மற்றும் உடம்பெல்லாம். இந்த டைமில் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்களுடைய மாமியார் எல்லா பக்கமும் சுற்று வட்டாரத்தில் கேட்குறாங்க. அப்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெள்ளக்கோவில் நாட்டாயன் கோவிலை பற்றி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அந்த வெள்ளக்கோவில் நாட்டாயன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுவது வழக்கங்க. பேய் பிடித்த நபர்கள்லாம் கூட்டு வந்தாங்க அப்படின்னா பேய் ஓட்டி விட்டு நல்லபடியாக அனுப்பி வைப்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவங்களுடைய மாமியார் இந்த மேகாவுடைய கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவளை அங்கே கூட்டிகிட்டு போகலாண்டா, ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே தான் போகிறோன்னு தெரிஞ்சா வரமாட்டா, நம்ம எப்படியாவது சொல்லி வேறு ஏதாவது காரணம் சொல்லி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமை வர சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு வேலைக்கு போகாமல் அவருடைய கணவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்துட்டு மேகாவை நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம், 10 மணிக்கு தான் ஷோ, நைட் ஷோ தான், ஆனால் 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றிட்டு அப்படியே ட்ராவல் மாதிரி பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து சினிமா பார்க்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மேகா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, சினிமாவுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுடைய மாமனார் மாமியார் அப்புறம் தங்கச்சியும் எனக்கு லீவு தான் போட்டிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோடு ஒரு காரை அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாங்க. எல்லா பக்கமும் சுற்றிட்டு கடைசியாக வெள்ளக்கோவில் பக்கத்தில் நெருங்க மேகாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா கண்டுபிடிச்சிச்சாட்டுருங்க. அங்கிருந்து ஆவேசமாக கத்திக்கிட்டு அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா குறவழியை பிடிச்சிச்சாட்டுருங்க. அதற்கு பிறகு சுதாரிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினரும் சேர்ந்து மேகாவை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெள்ளக்கோவில் நாட்டாயன் கோவில் கூட்டு போயிட்டாங்க. நாட்டாயன் கோவில் கூட்டு போய் அந்த மகாமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய முனியம்மன் கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த பேய் ஓட்டுவது வழக்கம். அந்த முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நைட் டைம் உட்கார வச்சுட்டு அந்த ரிச்சுவல் பண்ணக்கூடிய நபர் வந்து முன்னாடி நிற்கிறாருங்க. நின்றுட்டு ஒரு பூஜையை பண்ணும்போது நார்மலாக இருந்த மேகா அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் இங்கே உட்கார முடியல, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கத்துறாங்க.
உடம்பெல்லாம் தகன்னு எரிய மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாமிட் வர மாதிரியே இருந்திருக்குங்க. வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக மேகா என்னென்னமோ பண்ணுவாங்களான்றது அந்த ஆன்மா உள்ளே இறங்கிருக்கக்கூடிய காரணத்தினால கடைசியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வரைக்கும் நார்மலாக பெண்மணி மாதிரி இருந்த மேகா டக்குன்னு ஒரு ஆம்பளையினுடைய வடிவத்தில் உடம்பை வந்து அசைக்கிறாங்க. அசைட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பக்கத்து வீட்டில் வாடகைக்காக வந்து கொடூரமாக எரித்து கொல்லப்பட்ட அந்த சங்கரனுடைய ஆன்மா தாங்க பொசஸ் பண்ணியிருக்கு. எதற்காக இந்த பெண்ணை வந்து பொசஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வழி தெரியலிங்க, அவள் என்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா, எல்லா பக்கம் போயிட்டாங்க, வீட்டில் அப்படி தான் இருந்துச்சு. இந்த பெண் வந்து நல்லா இருக்கும்போது என்கிட்ட நல்லா பேசுவா, நானும் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவேன். கடைசியாக நேரம் காலம் பார்த்து இந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால இவருடைய உடம்புலேருந்து கொஞ்ச நாள் உலக வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்லுதுங்க. அதற்கு பிறகு இது உன்னுடைய இடம் கிடையாது, நீ கிளம்பி போகணும்னு சொல்லும்போது போகவே மாட்டேங்குங்க. கடைசியாக அந்த பேயோட்டக்கூடிய நபர் வந்து அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு வழியாக மேகாவினுடைய உடம்புலேருந்து அந்த சங்கரனுடைய ஆன்மாவை விலக்கி எடுத்துட்டாருங்க. அந்த பெண்ணினுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மா விலகின பிறகுதான் மேகா நார்மலாகவே பார்க்க நல்லாவே இருந்தாங்க. அந்த இருளண்டி போயிருந்த முகமெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மாறிச்சாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா அப்படி உடம்பை விட்டு விலகின பிறகு சாஃப்டாக அவருடைய கணவர்கிட்ட நம்ம வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டோன் தான் மேகாவினுடைய இயல்பான டோனுங்க. அப்போது நம்முடைய மனைவிக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துச்சுங்க. கிளம்பும்போது அந்த மகாமுனி முன்னாடி வந்து பூஜை பண்ண பூசாரி வந்து கணவரை தனியாக கூப்பிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அது உயிர் போகக்கூடிய கண்டம், உங்கள் மனைவி தான் அந்த டார்கெட்டாக இருந்துச்சு, ஆனால் காப்பாற்றிட்டோம், எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாட்டாயினை வேண்டிங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஏன்னா மனைவியினுடைய உடம்பு வந்து நான்மா போயிடுச்சு, இன்னும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு குழப்பமாயிருச்சுங்க. அந்த டைமில் சரிசாமி அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து பார்த்த உடனே மறுபடியும் ஒரு ஷாக் தாங்க. அந்த பொம்மனேரிய நாய்க்குட்டி வளர்த்தாங்கல்ல, அந்த நாய்க்குட்டி உயிருக்கு போராடி திண்ணையில் வந்து துடிச்சிட்டு கிடந்துருக்குங்க. அதுக்கடுத்து வேக வேகமாக ஓடி போய் அந்த நாய்க்குட்டியை தூக்கி பார்க்கும்போது சுத்தமாக வெயிட்டே இல்லையாங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய நாய்க்குட்டி பொசுக்குன்னு இருக்குது. பாதி உயிர் இருக்கும்போதே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஒன்றும் புரியலிங்க. நாயினுடைய உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணலான்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போடவே அந்த பொம்மனேரிய நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சுங்க. அந்த டைம்லேயே அந்த பூசாரி சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. குடும்பத்தில் ஒரு கண்டம் இருக்குது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, உயிரை எடுக்கிறதுக்காக தான் இருந்துச்சு. அந்த ஆன்மா வந்து விளக்கி விட்ட காரணத்தினால அந்த ஆன்மாவினுடைய வேலையா அல்லது அந்த கண்டம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அந்த நாயினுடைய உயிர் போச்சா அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. இருந்தாலும் பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வெட்டினரி டாக்டரே நாயினுடைய உடம்புல ரத்தம் ஒரு சுழி கூட இல்லை, எப்படி ரத்தம் இல்லாமல் ஒரு நாய்க்குட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காருங்க. அந்த டைம்லேயே மேகாவினுடைய குடும்பத்தாருக்கு புரிஞ்சிச்சுங்க, இதுவும் அந்த ஆன்மாவினுடைய வேலை தான். ஏன்னா இந்த பெண்ணினுடைய உடம்பு வந்து கஷ்டப்பட்டு நீக்கிறோம் இல்லையா நாட்டாயன் சாமியோட உதவியோட, அந்த கோபத்தை தான் இந்த நாய்கிட்ட காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நாட்டாயன் கோவிலில் அந்த ஆன்மா விலகின அந்த காரணத்தினால அதுக்கு பின்னாடி ஆக்குபை பண்ணவே முடியலைங்க, அந்த தெய்வத்தினுடைய சக்தி காரணத்தினால. இந்த சம்பவம் 2020 காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான மேகா அப்படிங்கிறவங்க அனுப்புனாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.